ஏன் வெளிச்சம் சார்? எங்கே ஆறு? ஆறு எங்கே? இந்த இருக்குல்ல சார், இந்த காமிக்கிறேன் பாருங்க, இதுதான் ஆறு. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க, மணலை காமிச்சிட்டு ஆறுன்னு சொல்கிறீங்க? ஆமாம் சார், இங்கே வாங்க, நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம், நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸ்டாப் பண்ணிக்கோ. என்ன சார் பசங்களா ஆரையா சார் எடுக்கிறீங்க? ஆமாங்க சார், ஆறோட மணலை தான் எடுக்கிறீங்க நீங்கள் இப்போ? ஆமாம். இங்கே பாருங்கள் சார், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சார். ஒரு காலத்தில் நிறைய தண்ணி ஓடி இருக்கு போல சார். எவ்வளோ புடு புடுன்னு இருக்குது பாருங்கள், மணலை பாருங்கள். ஆமாம் சார், கோதுமை புட்டு மாதிரியே இருக்குல்ல சார்? எவ்வளோ அழகா. இப்போ இவ்வளவு தூரம் இவ்வளவு தண்ணி எங்கே சார் போச்சு? நீ இவ்வளவு தண்ணி என்னமோ நான் இருந்து எல்லாத்தையும் குடிச்ச மாதிரி செக்கிறீங்க. ஏன் சார்? அந்த தண்ணி பூராமே காணாமல் போயிடுச்சு. வந்ததுக்கப்புறம் உங்களுடைய மனநிலை எப்படி சார் இருக்கு? சார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியா இருக்குது. எனக்கு இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை சார். அப்போனா நீ வேணா கொஞ்சம் உட்காந்துருந்தாங்கன்னு மட்டும் போயிடுவோம். என்ன இருக்கு, என்ன பற்றி பேசுறியா, உண்மையிலே சொல்றியா? யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் எங்கே போவீங்க? பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குங்களா? திருச்சி போவோம். திருச்சி போயிருவீங்க, கம்மி போவோம். கம்மி போயிருவீங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஐயாட்ட நம்ம வந்து பேசணும். எனக்கு வந்து ரொம்ப உண்மையிலே இந்த ஊருக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன் சார்?
கம்மியாக இருக்காது. குழந்தைகிட்ட ஒரு பெட்டி இருக்குமா? இங்கே வாங்க. ஏய் விடுதா விளாண்டு போடுவோம்டா, நம்ம சேர்ந்து விளாடுவோம்டா. ஜாலியாக விளாட மாட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு இப்போ எங்கே நம்ம போகிறோம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆற்று இருக்குது. அந்த ஆற்று செம்மையாக இருக்கும். போய் பார்ப்போமே வாங்க. உங்களை பார்த்தோன்னே உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சு எனக்கு. இந்த தண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கல்ல, ஆக்சுவலாக எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க? ஆற்றுல. இந்த ஆற்றுல எடுத்துகிட்டு போகிறோம். உள்ள தண்ணி வந்து வசதி எதுவும் இல்லையானே? குடி தண்ணி ஆற்றுல போய் தான் எடுக்கணும். சரி. யூஸ் பண்ணுறது துணி துவைக்கிறது குளிக்கிறதுக்குலாம் உள்ள ஊருக்குள்ளேயே உள்ளுக்குள்ளே வந்துடும். அப்போ ஏன் அந்த ஊருக்குள்ளே உள்ளே வந்து எல்லாமே உப்பு தண்ணியாக தான் இருக்குதோ? நல்லது. நீங்கள் எங்கேயும் கிடையாது. நல்ல தண்ணி ஆற்றுக்கு தான் போகும். இந்த ஊரில் ஒரு குடும்பம்னு சொன்னால் எத்தனை குடும்பம் இருக்கும்? 200 குடும்பம். 200 குடும்பம் இருக்கும். அப்போ இந்த 200 குடும்பத்துக்குமே நம்ம வந்து தண்ணி சப்ளை வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்களா? குடிக்கிறதுக்கு இங்கே தான் இருக்கும். எப்படி மோட்டர் எதுவும் போட்டுருக்காங்களா? இல்லை, கிணத்து மேலே ஏறி இறக்கணும். நம்ம நீங்கள் ஏறி. ஓ அந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க. சரி, தேங்க்ஸ்ண்ணே.